ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TNPSC. நான் உங்கள் வெங்கட். டிசம்பர் 20, 2026 இந்த டேட் வந்து உங்கள் கேலண்டரில் எல்லாருமே குறித்து வச்சுருப்பீங்க. ஏன் அப்படின்னா இதுதான் 2026 வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் டேட். ஓகேங்களா? ஸோ என்ன தான் வந்து இன்னொரு 6 மாதம் தான் டைம் இருக்குது அப்படின்னாலும் நம்ம மனசுக்குள்ளே, அது உங்கள் மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னா ரொம்ப நாட்கள் வந்து குறைவாக தான் இருக்குது, என்ன நம்ம ப்ரிப்பேர் பண்ணலையே, என்ன பண்ணலாம் அப்படின்ற பயம் தொடர்ந்து உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் என்ன படிக்கலைன்னு நம்ம கேட்டோம்னா எல்லாத்துக்கிட்டே ஒரு சாக்கு போக்கு வந்து ஜென்ரல் ஹவுஸ் ஒய்ஃப்ட்ட இப்போ ஒன்று இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க, வெக்கேஷனில் இருக்காங்க. ஸோ அதனால் குழந்தைங்களை பார்க்குறதுக்கே டைம் சரியாக இருக்குது, அதை தாண்டி வேறு எதுவும் செய்ய முடியறதில்ல. அப்படியே மீறி படித்தோம்னாலும் குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குனால கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல அப்படின்ற வாதங்களும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, சொந்தக்காரங்க வந்துடுறாங்க சார், என்ன தான் பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது, வந்தாங்கன்னா அவங்க ஒரு 4-5 நாள் இருந்துட்டு போகிறாங்க. ஸோ தொடர்ந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கும் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்குமே வந்து டைம் சரியாக இருக்குது, என்னால் படிக்கவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் வந்து எனக்கு முழுசாக வீணாக போச்சு, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் எக்ஸாம் வந்து ரொம்ப நெருங்கி வந்துருச்சு அப்படின்ட்டு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் உங்களுடைய பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ இனிமேட்டு அந்த சாக்குப்போக்கு சொல்கிறதுக்கு வழியே கிடையாது. ஏன் அப்படின்னா ஜூன் மாதம் பிறக்க போகுது. ஓகேங்களா? ஸோ 2-3 நாள் ஜூன் மாதம் பிறக்க போகுது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இனிமேட்டு அந்த சாக்குப்போக்கு வேணாம். ஏன் அப்படின்னா ஜூனில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கான டைம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஸோ கிடைக்கிற டைமை 100% ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போய் அவங்களோட எதிர்காலத்தை உருவாக்க போகிறாங்க. ஓகேங்களா? உங்களுடைய குழந்தைங்க அவங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்குறதுக்காக போகிறாங்க. நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை அழகாக வடிவமைச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய குழந்தைகளோட எதிர்காலத்தை இன்னும் அழகாக அடுத்த தலைமுறையை நீங்கள் நினைக்கிற மாதிரி கொண்டு வர முடியும். ஓகேங்களா? அதற்காக வரக்கூடிய இந்த 6 மாதத்தை ரொம்ப மெனக்கெட்டு, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ வழிகள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், நம்மளை படிக்க முடியாமல் எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு, இல்லை அது கூட போராடிக்கிட்டே வந்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இல்லை இன்னும் வந்து நம்ம காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா காரியம் சாதிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ நாட்கள் மலமலான்னு போயிடும். அப்புறம் வந்து பின்னாடி புலம்பி எந்த ஒரு பிரோஜனமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நீங்கள் டிசம்பர் 20, 2026 அன்னைக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டான மைண்ட் செட்டோட போகணும். எந்த கேள்வியாடா குர்ரா நான் அடித்து காட்டுறேன்டா அப்படின்ற அந்த மைண்ட் செட் வரணும். அப்படின்னா இந்த 6 மாதத்தை அதுக்கு தகுந்த மாதிரி ஃபயராக நீங்கள் படிக்கணும். ஓகேவா? இன்னொரு குழப்பம் இருக்கும் சார், ஃபயராக படிக்கிறதெல்லாம் சரிதான் சார், சிலபஸை பார்த்தீங்களா அவ்வளோ பெருசாக இருக்குது, இதில் அவுட் சோர்ஸ் வேறு பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் அதுலேயும் இருக்கும். ஒரே விஷயந்தான், அதற்கான முன்னெடுப்புகள் நம்ம சைட்லேருந்து எல்லாருமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அரசும் அதற்கு செவிசாய்க்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால் அதெல்லாம் மறந்துடுங்க. ஓகேவா? கொஸ்டின் எப்படி வரும் அந்த விஷயத்துக்கெல்லாம் போகாதீங்க. நம்ம எக்ஸ்டர்னல் ப்ரெஷரை உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்டர்னலாக நம்மளால் படிக்கவே முடியாது. படிக்கும் போதே தேவையில்லாத சிந்தனைகள் நம்மளை சுற்றி ஓடிட்டே இருக்கும். எப்படி குடும்ப பிரச்சனை நமக்கு ஓடிட்டே இருக்கோ அதே மாதிரி தான் இந்த விஷயமும் ஓடிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வேணாம் அப்படின்ற, படிக்க வேணாம் இல்லை படிக்க முடியல அப்படின்ற அந்த மைண்ட் செட் திரும்ப திரும்ப நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அது நம்மளுடைய இலக்கை அடைய விடாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானே ஒழிய அதனால் சல்லி பைசாவுக்கு நமக்கு பிரோஜனம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சிந்தனைகள் நமக்கு வெற்றி தராது. புரிஞ்சுதுங்களா? அதனால் அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஸ்கூல் புக்கு தான். ஓகேங்களா? ஸ்கூல் புக்கை தாண்டி இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ்லாம் செகண்டரி தான். ஓகேவா? அதனால் ஃபஸ்ட்டு எடுத்து ஸ்கூல் புக்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஜூனில் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்கேஸ் எனக்கு வந்து ரைட்டு தான் சார், எனக்கு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, இப்போ நான் வந்து ரொம்ப லாங் கேப் விட்டேன், இப்போ நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுனா எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, எனக்கு ஒரு ஸ்டடி பிளான் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். அதோடைய வீடியோடைய லிங்க்கை வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு அதன் அடிப்படையில் வந்து 1 by 1 ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து விவேகானந்தர் சொல்கிற மாதிரி தான், வழி நமக்காக இருக்காது. ஓகேங்களா? நம்ம கால் எடுத்து வச்சோம்னா தான், முதலடியை வச்சோம்னா தான் அதற்கான பாதை உருவாகும். ஓகேங்களா? யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா சுற்றி காடாக தான் இருக்கும். நம்ம இறங்கி நடந்தால் மட்டும்தான் பாதைன்றது உருவாகும். நீங்கள் உருவாக்கக்கூடிய பாதை உங்களுடைய குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு படிப்பினையாக இருக்கணும். எங்கள் அம்மா வந்து இவ்வளோ தூரம் செஞ்சுருக்காங்க, சரிங்களா, எங்கள் அம்மாவாலேயே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் செஞ்சுக்க முடியுது அப்படின்னா அப்புறம் நான் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு திருப்பி செய்யணும் அப்படின்ற அந்த எண்ணமும் குழந்தைகளுக்கு மனசில் விதையும். சரிங்களா? ஸோ எதை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் சரி, நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள், நம்மளால் முடியுன்ற எண்ணத்தோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வந்து வாய்ப்புகள் வரும்போது வந்து வாய்ப்பு வந்து கதவை தட்டும்போது வந்து நம்ம திறந்து வைக்கணும் அப்படிலாம் அந்த நிலையெல்லாம் மாறியாச்சு. ஓகேங்களா? இப்போ எப்படி இருக்குன்னா வாய்ப்புகள் வந்து கதவெல்லாம் தட்டாது, நம்ம கதவை உடச்சிக்கிட்டு தான் உள்ளே போய் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை எடுக்கிற மாதிரி இருக்குது. நமக்கான வெற்றியை பெறக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம ஃபயராக இருக்கணும் அப்படின்றத
நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ எண்ணங்கள் தெளிவாக ஓகே இதுதான் அப்படின்ற ஃபோக்கஸ்டான மைண்ட் செட்டோட புதிய என்ன சொல்கிறது, ஒரு புதிய பாதையை அமைச்சு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களால் முடியும். நம்பிக்கையோடு ஆரம்பிங்க. தேங்க்யூ.